ஜனவரியில் வை. ஒரு மேயராவது நீங்கள் வந்தீங்கன்னா நான் ஒரு பக்கத்து மீசை எடுத்துக்கிறேன். மீசையை எடுக்க வேணாண்ணா அவரு. இன்றைக்கு சோஷியல் மீடியாக்களை பார்க்கிற போது ஒரு காலத்தில் நான் பழக்கத்தை பார்த்தோம். கோட்டு போட்டுட்டு வந்தார், டிஃபன் எடுத்து கையில் எடுத்து வந்தார், வாட்ச் கட்டிட்டு வந்தார், செஸ் விளையாடினார். இன்றைக்கி கோட்டு போடல, பட்டு சட்டை வேஷ்டி விட்டு வந்தார். இதெல்லாம் இன்றைக்கு செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. ஒப்பாரி முன்னேற்ற கழகம்னு அதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அங்க எங்க பார்த்தாலும் ஒப்பாரி வச்சு அழுவுறீங்க. விஜய் ப்ரோ, ரியலி வி ஆர் அஃப்ரைட் ப்ரோ. எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல ப்ரோ. தூக்கம் வர மாட்டேங்குது ப்ரோ. பயப்படுறாங்க. நம்ம ஊழல் குட்டி வெளியே வந்துட போகுது, நம்மளை பிடிச்சி அரெஸ்ட் பண்ற போறாங்க, நம்ம ஊழல்லாம் வெளியே தெரிஞ்சிட போகுதுன்னு பயப்படுறாங்க. அவரை ரெடியா இருக்கு சொல்லுங்க, எடுத்துக்கிறதுக்கு மீசை எடுத்து ரெடியா இருக்கு சொல்லுங்க. எங்க பார்த்தாலும் ஒப்பாரி வச்சு அழுவுறீங்க. இன்னும் நீங்க அந்த மீசை எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப அசிங்கமா இருப்பீங்க அங்கிள். வேண்டாம் அங்கிள். 8 கோடி மக்களுக்கும் இன்னைக்கு பொறுத்தவரையிலும் சரி அவர் தான் சிஎம். எல்லாருக்கும் அவர் தான் சிஎம். அப்ப அந்த சிஎம்ன்ற ஒரு மரியாதை கூட நீங்க இல்லைன்னா அப்புறம் நீங்களே ஒரு என்ன நீங்க ஒரு ஆட்சியில இருந்து என்னதான் இவ்வளவு காலமா அந்த மரியாதையே தெரியலன்னா அப்புறம் நீங்களா எதுக்குதான் நீங்க நாட்டு மக்கள் தேவையில்லை நீங்களா? இது மாதிரி அவங்க தொடர்ந்து செயல்பட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் அது கெட்ட பேரை தவிர்த்து சிஎம்க்கு கிடையாது. அவங்க பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆச்சு, நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதை வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து 3 மாதம் பத்தாது, 3 வருஷம் வேணும். 3 வருஷம் 2 வருஷத்துல பாருங்க நீங்க. இப்போ அது சரியில்லை, இது சரியில்லை, அது நோட்டை இது நோட்டன்னு சொன்னா வேலைக்கு ஆகாது. இப்போ எதிர்கட்சிகள் ரொம்ப விமர்சிக்கிறாங்க. அதை பத்தி அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்க ஒன்னே ஒன்றாங்க சொல்லணும். 60 வருஷம் ஆட்சி ஆண்டுகிறாங்க, வெறும் 5 லட்சம் கடை தான் வாங்கியிருக்காங்க. 5 வருஷத்துல 5 லட்சம் கடை வாங்கியிருக்காங்க. அப்போ எதிர்கட்சி நம்ம பேச வேண்டிய வேலையே கிடையாது. 60 வருஷம் ஆண்டவங்களே 5 லட்சம், 5 வருஷம் ஆண்டவங்க 5 லட்சம். இதுல எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு அவங்க பேசுறது யாரும் மக்கள் காது கொடுத்து கேட்கவே இல்லைங்க. வெள்ளை அறிக்கையில பக்காவா டீட்டெயிலா சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் எந்த சிஎம் சொல்லியிருக்காங்க? நீங்களே ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவங்க 1000 பேசுவாங்க சார், நம்ம அதை காதிலே வாங்கி கூட நல்லாச்சு கொடுக்குறாரா, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் என்ன ஒன்றுமா பேசிகிட்டே இருக்கணும். நம்மளை யாருன்னா ஒரு ஆள் பேசினாதாங்க நம்மளுக்கு மனசு கொஞ்சம். யாருமே எதுவுமே பேசலைன்னு வச்சுக்க நம்மளுக்கு அந்த இதுவே தோணாது. நம்மளை பேசுகிறாங்கடா 4 பேர், நம்ம செஞ்சுக்கிட்டு செஞ்சுட்டே இருப்போம்டா. இப்போ நான் 50 ரூபா சொல்லியிருந்தது கூட 75 ரூபா விவசாய கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. பண்ணிட்டு தாங்க இருக்காரு. முழுமையா பண்ணணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. பண்ணுவாங்க. அவர்கிட்ட இப்போ நீங்க 10 லட்சம் கோடி நீங்க கடன் வச்சுட்டு போயிட்டீங்க, முழுமையா பண்றதுக்கு எங்க இருந்து காசு எடுப்பாரு அவரு? இப்ப வாங்கின 100 கோடி கூட மேல இடத்துல இருந்து அப்படியே எல்லாம் மக்களுக்கு தானே செலவு பண்றாரு. அவரு கையில வச்சுக்கிறார். 1 ரூபாய் காசு எடுக்கிறாரா? கூட இருக்க எம்எல்ஏவும் சரி, அவங்களும் அப்படிதான் பண்றாங்க, அமைச்சரும் அப்படிதான் பண்றாங்க. யாருமே 1 ரூபாய் திருட மாட்டாங்க. இப்போ ஸ்கூல்ல கூட அவங்க என்ன பீஸ் வாங்கணும்னு அதை இப்போ அறிக்கையில போடணுன்றாங்க. இது வரைக்கும் நடந்திருக்கா? யார மூலியமா லஞ்சம் இல்லாம எந்த ஸ்கூலுக்கும் எந்த பாதிப்பு இல்லாம எல்லாருக்கும் அழகா போயிட்டு கிடக்குது. மற்றவங்க பேச்சு கேட்காதீங்க. சிஎம் அவரோட வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு இருக்காரு. கூட இருக்க எம்எல்ஏவும் அமைச்சர்களும் பக்காவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பயப்படுறாங்க. நம்ம ஊழல் குட்டி வெளியே வந்துட போகுது, நம்மளை பிடிச்சி அரெஸ்ட் பண்ற போறாங்க, நம்ம ஊழல்லாம் வெளியே தெரிஞ்சிட போகுதுன்னு பயப்படுறாங்க. ஸ்டாலின் அவர்கள் பயப்படுறாரு. கண்டிப்பா ஸ்டாலின் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி ஆட்சி ஆண்டவங்களும் சரி, எம்ஜிஆர் தவிர மற்றவங்க யாரும் இல்லை. இப்போ ஆண்டவங்களாம் சொல்ற எடப்பாடியும் அதுக்கு அவரும் பயந்து தான் இருக்கணும். உள்ளாட்சி எலெக்ஷன் வரப்போகுதுல்ல, அதுல வந்து ஒரு தொகுதி கூட ஜெயிக்க மாட்டாங்க, ஒரு மேயர் கூட ஜெயிக்க மாட்டாங்க. அப்படி ஜெயிச்சா நான் ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மீசை எடுத்து நாங்கள் வளர்ந்துறதெல்லாம் போயிட்டுக்கிட்டா ஒரு கையை வெட்டிக்கிறேன், ஒரு காலை வெட்டிக்கிறேன்னு சொல்லுங்க. அது ஒரு சவால். மீசை எடுத்து யாரு கூட இப்போ எங்கள் அம்மா எடுத்துறாங்க, நாங்கள் தான் மீசை எடுத்துறேன், வளர போகுது 10 நாள்ல. அதுக்கு என்னங்க இருக்கு? 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, அதெல்லாம் காது குத்து. உள்ளாட்சி தேர்தலை பற்றி இந்த தமிழ்நாட்டில் சிஎம்களுக்கும் தெரியும், அமைச்சர்களுக்கும் தெரியும் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்ட்டு. எதுக்கே உள்ளாட்சி தேர்தல் போறீங்க? இப்போ நடக்க போற ஒரு 5 இடைத்தேர்தலையும் பாருங்க, பக்காவாக கழிச்சு வரப்போற உள்ளாட்சி தேர்தலில் டிவிக்கு வந்து ஒரே ஒரு மேயர் கூட ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு RS பாரதி சொல்லியிருக்காரு. அப்படி ஜெயிச்சிட்டாங்கன்னா ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவரை ரெடியா இருக்கு சொல்லுங்க, எடுத்துக்கிறதுக்கு மீசை எடுத்து ரெடியா இருக்கு சொல்லுங்க. ஏன்னா 2 வருஷத்துல தமிழ்நாட்டு முதலமைச்சரா ஆன விஜய்க்கு மேயர் போஸ்டிங் பிடிக்குது. அவர் கஷ்டமா இருக்க போது ஒரு ஆளுங்கட்சியா இருந்துக்கிட்டு அவங்க எல்லாம் எந்த நோக்கத்துல பேசுறாங்கன்னு தெரியல. மீசில மண்ணு ஒட்டாத மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. சான்ஸே கிடையாது. அவங்களாம் வந்து மேயரா வருது சான்ஸே கிடையாது. டிவிக்கே தான் வரும். விஜய் சார் யாரெல்லாம் மேயரா நிறுத்துறாரோ, யாரெல்லாம் கவுன்சிலர் நிற்கிறாரோ அவங்களாம் வருவாங்க.
வேற வாய்ப்பே இல்லை, வேற யாருக்கும் வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா இப்பயும் அவங்க மனசுல இருந்து அதை கழிச்சிக்கணும். அவங்களா மேயர்லாம் ஆக முடியாது. விஜய் சாருடைய ஆள் தான் ஆவாங்க, டிவிகே கட்சிக்காரங்க தான் ஆவாங்க. ஏன்னா அவர் செய்யற ஆட்சி அந்த மாதிரி. இவங்க என்னதான் முட்டி முரண்டாலும் இவங்களால மேயர்லாம் ஆகவே முடியாது. சிஎம் விஜய் சாருங்களுடைய ஆளுங்க தான் மேயர் ஆகும். அவர் யார் நிறுத்துறாரோ அவங்க ஆவாங்க, கண்டிப்பா ஆவாங்க. இந்த எலெக்ஷன்ல கூட தான் சொன்னாங்க தளபதி வந்து 5 சீட் வாங்க மாட்டாரு, 10 சீட் வாங்க மாட்டாருன்னு. 108 சீட் வின் பண்ணோம்ல தனியா நின்று. அது மாதிரி அதுலயும் வருவாங்க. இது மாதிரி ரொம்ப அவர் முதல்வர் ஆன பிறகு இது மாதிரி தரக்குறைவா விமர்சனம் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றாங்க? அவரோட செயல்பாடுன்றனாலதான் அவங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அவர் நல்லா பண்ணிட்டு இருக்கிறதுனாலதான் அது வந்து அவங்களுக்கு பார்க்க பிடிக்காம அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. மக்கள் மத்தியில் அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமும் யாருக்குமே இல்லை. இது மாதிரி அவங்க தொடர்ந்து செயல்பட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் அது கெட்ட பேரை தவிர்த்து சிஎம்க்கு கிடையாது. அவர் அவருடைய நல்லதை தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. மக்களுக்கு என்ன தேவையோ. ஐயோ பாவம்னா எடுத்த அங்கிள் உண்மையா அசிங்கமா இருக்கும் அங்கிள். கண்டிப்பா மேயரா தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க தான் வருவாங்க. அது உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே இப்போ எங்கள் அண்ணன் லயோலா மணி அவர்கள் ஒரு சூப்பராக பேசியிருந்தாங்க. அது திமுக இல்லைங்க, திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, ஒப்பாரி முன்னேற்ற கழகம்னு. அதுதான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அங்கே எங்கே பார்த்தாலும் ஒப்பாரி வச்சு அழுவுறீங்க. இன்னும் நீங்கள் அந்த மீசை எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப அசிங்கமாக இருப்பீங்க அங்கிள். வேண்டாம் அங்கிள். அண்ணா நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் ஆட்சிக்கு வந்து இப்போ 1 மாதம் தான் ஆகுது. அதுலயே அவர் என்ன பண்ண முடியுமோ அந்த பெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. வந்து 1 மந்த்லயே சிறப்பு படை, சிங்கப்பெண் சிறப்பு படைன்னு கொண்டு வந்துட்டு எல்லாமே ஆக்ஷன் எடுத்துட்டு தான் இருக்காங்க. எடுத்ததும் எல்லாத்தையும் பண்ண முடியாது இல்ல, முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு தானே இருக்கோம். ஆனால் கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துருவாரு. 5 வருஷம் ஆட்சியில ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணாரு? ஆனா எங்க அண்ணன் வந்து 1 மாசத்துலயே எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்கல்ல. தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க. விமர்சனங்கள் என்னைக்குதான் தளபதிக்கு வராம இருந்திருக்கு? அவர் பிறந்ததுல இருந்தே விமர்சனம் வந்துட்டு தான் இருக்கு, நடிச்சதுல இருந்தே விமர்சனம் வந்துட்டு தானே இருக்கு. விமர்சனங்கள் வந்தாதான் நம்ம மேல மேல போக முடியும். அதெல்லாம் அடுத்து 5 வருஷத்துல பாப்பாங்க எவ்வளவு தூரம் அவர் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. ஸ்டாலின், கனிமொழி, உதயநிதிலாம் விஜய்க்கு ஆட்சி பண்ணவே தெரியல, இங்க சட்ட ஒழுங்கே சரியில்லை அப்படின்னு சொல்லி கடுமையா விமர்சனம் பண்றாங்க. ஆமாண்ணா. அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? ஆனா நானும் நியூஸ் பார்த்துட்டு தானே இருக்கேன். இப்ப என்னன்னா அவங்களும் ஆட்சி பண்ணிட்டு தானே போயிருக்காங்க. 5 வருஷம் இல்லை, அதுக்கு மேலேயே அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. இப்போ கடைசி 5 வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன ஆட்சி பண்ணாங்களோ அதானே இப்போ ஓடி ஆடிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? நாசமான ஆட்சி அவங்க பண்ணது தான் இப்போ வந்து. ஆனால் விஜய் வந்து அதை வந்து தீக்க 3 மாதம் பத்தாது, 3 மாதம் கூட ஆகலை இன்னும். சரிங்களா? அவர் வந்து 3 மாதம் கூட ஆகலை. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது செய்யல அது எது செஞ்சாலும் அவங்க நொட்டம் சொல்கிறதுக்கு அவங்க டீமில் ஆள் இருக்காங்கண்ணே. அதனால நம்ம அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட மாதிரி கும்மிடிப்பூண்டியில் உடனே அந்த குற்றவாளியை பிடிச்சிருக்காங்க, அதே நல்லா பிடிச்சிருக்காங்கண்ணே. அதே அவங்க ஆட்சியில் வந்து அந்த அப்படி நடந்ததே கிடையாதுண்ணே. அதனால நான் என்ன சொல்கிறேன், விஜய் எல்லாத்தையுமே தீப்பார், எல்லாத்துக்கும் பாதுகாப்பு அவர் தெரிஞ்சு எல்லாமே செய்கிறாப்புல, நிறையா செஞ்சிட்டு இருக்காப்புல, நிறைய பேருக்கு தெரியல. அதனால அவரை வந்து சும்மா நினச்சாதீங்க யாரும், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அவங்க 5 வருஷத்தில், விஜய் 3 வருஷத்தில், 3 வருஷம் கூட 2 வருஷத்துல எப்படி பண்றாரு நீங்க மட்டும் பாரு, பொறுத்து இருந்து. உதயநிதி என்ன சொல்றாருன்னா, விஜய் சார் வந்து எந்த திட்டத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியல, அவருக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காட்டமா இருந்துச்சு. உதயநிதி ஸ்டாலின் தான் சார் எதுவுமே தெரியல. தளபதி வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் வந்திருக்காரு, எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. அவருக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, எல்லா இடத்துலையுமே எல்லா இதுலேயும் நல்ல நாலேஜ் இருக்கு. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கு. அது எங்களுக்கு நமக்கு தெரியுது, மக்களுக்கு தெரியுது. அவங்க எதிர்கட்சியிலேருந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா நல்லா பண்ணாலும் விமர்சனம் வரதான் செய்யும், நல்லா பண்ணாலும் விமர்சனம் வரதான் செய்யும். அதெல்லாம் வந்து காதில் எடுத்துக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உதயநிதி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆனா அது ஒரு உதவா நிதின்னு மக்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்கண்ணே. விஜய்க்கு வந்து எந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியல, அவருக்கு வந்து திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்த தெரியல, கரெக்டாக பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, ஆட்சி பண்ணவே தெரியலன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணுறாரு. அதுக்கு என்ன? ஆமாண்ணா, நிறைய வீடியோஸ் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இவங்க வந்து 56 வருஷம் 60 வருஷம் கட்சி இல்லையா, ரொம்ப சூப்பராக ஆட்சி பண்ணாங்க. இதே கட்சிக்காரங்களை வந்துட்டு மக்கள் கேட்குறாங்க, போன வாட்டி எலெக்ஷனில் இவங்க வின் பண்ணதுக்கப்புறம், என்ன சார் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதுக்கு நம்ம உதயநிதி அண்ணன், அதை இப்போ மக்களால் செல்ல பிள்ளையாக கூப்பிடப்படுற உதவாநிதி என்ன சொன்னார்னா, வெறும் 120 நாட்கள் தான் ஆச்சு. அதாவது 120 நாட்கள் எத்தனை மாசம் ஆச்சு? நீங்க வந்து எவ்வளவு நாள் ஆட்சி செஞ்சீங்க? உங்களுக்கே 120 நாட்கள் ஆச்சு. இன்னும் நாங்க இப்பதான் வந்திருக்கோம். இப்பவே நல்லா தான் இருக்கு. லஞ்சம் கொடுக்கறவனும் திருந்திட்டான், லஞ்சம் வாங்குறவனும் திருந்திட்டான், ஆட்சியும் நல்லா தான் இருக்கு. அதை பத்தி பேசுற தகுதி திமுக காரங்களுக்கு இல்லைன்ற. அதே மாதிரி இன்னொரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் வந்து விஜய் அவர்களை வந்து உரிமையில நாய்,
அந்த நாயை நம்ம கண்டுக்காதனால தான் அவர் ஜெயிச்சிட்டாரு, இல்லைன்னா அவனால ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒருமையில பேசுறாரு. அவருக்கு என்ன நீங்க சொல்ல விரும்புறீங்க? அவரு நாயின்னு சொல்றாரு, அவரை கண்டுக்காத போயிட்டேன்னு சொல்றாரு. அவரை கண்டுக்காம இவங்க போல முட்டி முரண்டு பார்த்தாங்க, அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் முடக்கி பார்த்தாங்க, கண்டுக்காத போல. இவங்க மக்கள் மத்தியில் வேஷம் போடுறாங்க. கண்டுக்காத போயிட்டோம், அதனால தான் தோத்துட்டோம். கண்டுக்காமலாம் போல, ஃபுல்லாக அவருக்கு ஃப்ரெஷர் கொடுத்து ஏற்றினாங்க. சரிங்களா? இன்னைக்கு அவர் விஜய் சார் ஒரு சிஎம் கூட மரியாதை இல்லாமல் நாய் கண்ட வார்த்தை பேச, அதெல்லாம் தப்பு, அதெல்லாம் பேசக்கூடாது. மக்கள் பார்த்துன்னு இருக்காங்க, ஒவ்வொரு மக்களும் பார்த்துன்னு இருக்கிறாங்க. சரிங்களா? மக்கள் பார்க்கலாம் பரவாயில்ல, இன்னைக்கு நம்ம தலைமைச் செயலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துன்னு இருக்காங்க. அதையே பார்க்குறாங்கன்னா மக்கள் மத்தியில் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்துன்னு தான் இருக்காங்க. நீங்கள் சிஎம் சார் தவறாக பேசுறது கண்டிப்பாக அது தவறான விஷயம். ஏன்னா 8 கோடி மக்களுக்கும் இன்னைக்கு பொறுத்தவரையிலும் சரி அவர் தான் சிஎம், எல்லாருக்கும் அவர் தான் சிஎம். அப்போ அந்த சிஎம்ன்ற ஒரு மரியாதை கூட நீங்கள் இல்லைன்னா அப்புறம் நீங்களே என்ன ஒரு ஆட்சியில் இருந்து என்னதான் இவ்வளோ காலமாக அந்த மரியாதையே தெரியலன்னா அப்புறம் நீங்களாம் எதுக்கு தான் நீங்கள் நாட்டு மக்கள் தேவையில்லை. நீங்கள் இந்த மாதிரி பேசுறதுலாம் வேஸ்ட்டு. முதல்ல உங்களுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்க. சிஎம் சாரை நீங்கள் பேசுறதுனால உங்களுக்கு பதவி கட்சிட போகிறது இல்லை. உங்கள் தலைவர்கிட்ட உங்களை தூக்கி வச்சுக்க போகிறது கிடையாது. போனது தான், திரும்பி வராது. திரும்பி கொஞ்சம் நெஞ்சம் வர்றது கூட நீங்களே கெடுத்துக்கிறீங்க, பேசியே கெடுத்துக்கிறீங்க. அவரை பேசி நீங்க கெடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி விமர்சனம் வைக்கிறதுனால அவங்களுக்கு அழிவு தான். கண்டிப்பா 100% அழிவு தான். அது அவருக்கு அவங்க தலைவருக்கு தெரியுதானான்னு தெரியல. இவங்க பேச அவருக்கு பிளஸ் ஆயின்னு தான் போவோம். அவரை நீங்க தாழ்மையா பேசுறதுனால அவரு கெட்டு போறது இல்ல, பேசுற நாவு தான் கெட்டு போவோம். அதை கேட்கிற மக்கள் தான் கெட்டு போவாங்க. சரிங்களா? அவர் மேலே போயிட்டு தான் இருப்பாரு. சரிங்களா? ஆனால் நீங்கள் பேசுறது தப்பு தான். ஒரு சிஎம் சாரை பொதுமக்களாக நான் சொல்கிறேன், பொதுமக்களாக இருந்து ஒரு மனுஷனாக இருந்து சொல்கிறேன், ஒரு சிஎம்ஐ பார்த்து அந்த வார்த்தை பேசக்கூடாது. அவர் பேசுறது தப்பு. திமுக முன்னாள் அமைச்சர்கள் விஜயகாந்த் ஒருமையிலான நாய்ன்ற மாதிரியும் சில தரக்குறைவா பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல வரும்? அண்ணா, அவங்க நாயின்னா நான் பேயின்னு சொல்ல தெரியும்ண்ணா. ஆனால் எங்கள் அண்ணன் அப்படி சொல்லி எங்களெல்லாம் வளர்க்கல. கட்சியில் இருக்கிறவங்களும் சரி, உறுப்பினரும் சரி, அடிமட்ட தொண்டராக இருந்தாலும் சரி, இனிமேல் சேர போகிறவங்களும் சரி, மரியாதையாக பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ எங்கள் அண்ணனை நாயோட ஒப்பிட்டு இருக்காங்க இல்லையா? நாய் நன்றியுள்ள ஜீவன். அந்த நன்றியுள்ள ஜீவன் மாதிரி எங்கள் அண்ணனும் தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டவங்களுக்கும் சரி, ஓட்டு போடாதவங்களுக்கும் சரி, நன்றியுள்ள ஒரு மனிதனாக தான் வாழ்வார். மக்களுக்கு நல்லதை மட்டும்தான் செய்வார். அவங்க விமர்சனத்துக்கு என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி தரைக்குறைவா பேசிட்டே இருக்காங்க. இன்னைக்கு பேசிக்கிட்டே இருங்க, நாங்கள் முன்னேறி போயிட்டே இருக்கோம். கனிமொழி இது மாதிரி பெண்கள் பாதுகாப்பே இல்லை, இது ஆட்சியா இதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐயோ அண்ணன், உண்மையாவே சொல்றேன், அவங்கள ஒரு நல்ல பெண், நல்லா சூப்பரா சொல்லியிருக்காங்கண்ணே. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஆட்சி தான் தமிழ்நாட்டில் முக்கால்வாசி நடந்துட்டு இருந்துச்சு. ஏன் தெரியுமா? தமிழ்நாட்டுடைய முதல்வராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவங்களையே கனிமொழியோட அப்பா கருணாநிதி சேலையை பிடிச்சி உருவி அடிச்சாங்கல்லண்ணே. அப்போ அது ஆட்சி நல்லா இல்லை தானே? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவங்க மொத்தமாகவே சொல்றாங்க எந்த ஆட்சியிலுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. அவங்க பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆட்சியை நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதை சரி பண்றதுக்கு 3 மாசம் பத்தாது, 3 வருஷம் வேணும். 3 வருஷம் 2 வருஷத்துல பாருங்க. நீங்க இப்ப அது சரியில்லை, இது சரியில்லை, இது நோட்டன்னு சொன்னா வேலைக்கு ஆகாது. வேடிக்கை மட்டும் பாருங்க. முன்னாள் திமுக அமைச்சர்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, விஜய் முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை என்னென்ன பேசுறாங்களோ அவர் அதுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க. அது கன்ஃபார்மா. அது பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒரு ஃபோர்ஸே ரெடி ஆகி அது ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லா அமைச்சரும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அமலாக்கத்துறை எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் நீங்க கம்பிக்குள்ள இருக்கலாம். அவ்வளோதான். ஆனா இதுல ஒரு 2 விஷயம் சொல்ல விரும்புறேன்னு. ஒரு நல்ல மனுஷர் ஒருத்தர் இருந்தாருன்னு, கேப்டன் விஜயகாந்த்ன்ட்டு. அவரை இவங்க காட்டின திரை கவர்ச்சியால தான் அவர் வீழ்ந்தாருன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அதே திரை கவர்ச்சியை நீங்க எங்க தளபதிக்கோ காட்டியிருக்கலாம்ல, நீங்க வெற்றி பெற்றிருக்க முடியும்ல? முடியல. ஏன்னா உங்களால மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது. நீங்க செஞ்ச எல்லா அட்டூழியத்தையும் அதே திரையில போட்டு நாங்க பார்த்தாச்சு. அதனால நீங்க வர முடியல. இன்னொரு விஷயம் சொல்லணும், அதே கவர்ச்சின்னும் போது போன எலெக்ஷனுக்கு முன்னாடி ஸ்டாலின் சார் சட்டசபையில இருந்து சட்டையை கிழிச்சிட்டு வெளியில வந்தார் தெரியுங்களா? அந்த கவர்ச்சிக்கு அப்புறம் தான் அவர் வின் பண்ணாரு. அப்போ அதே மாதிரி எங்க அண்ணனையும் கவர்ச்சின்னு நினைச்சுக்கிட்டாரு.